ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டொமஸ்டிக் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லக்கூடிய வீட்லேயே நடக்கக்கூடிய சிறு சிறு காயங்களுக்கு நம்ம எப்படி நம்மளே ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டொமஸ்டிக் இன்ஜுரிஸில் என்னென்ன காமன் நடக்கக்கூடியது, யூஸ்வலாக நடக்கக்கூடியது இந்த கட்ஸ் அண்ட் வூண்ட்ஸு. இப்போ நைஃப் யூஸ் பண்ணுறோம், ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், கையை குத்திக்கிறோம், சின்ன காயங்கள் ஏற்படுது. அந்த காயம் ஏற்படும் போது என்ன ஆகும்? ப்ளீடிங் ஆகும். ப்ளீட் ஆகும்போது நம்ம பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு திங், we have to wash it under running water. சோப் அண்ட் வாட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சோப் இஸ் அ குட் ஆன்டிசெப்டிக். நல்லா வாஷ் பண்ணுறதுனால அந்த இடத்துல இருக்கிற கிருமிகள் எல்லாம் போயிடுறது. பயாலஜிக்கல் மெட்டீரியல் இஸ் கெட்ஸ் வாஷ்ட் அவே. ஸோ நம்பர் 1 வாஷ் பண்ணணும். ரெண்டாவது, அந்த ப்ளீட் ஆகிற இடத்த நம்ம நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும், அதாவது டைட் பேண்டேஜ் வச்சு நம்ம கட்டணும். எந்த அளவுக்கு அழுத்தி பிடிச்சிக்கணும்னா, நம்ம அதை ஒத்தி எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு எவ்ரி ஹாஃப் மினிட்டுக்கு ஒருக்கா அதை ஒத்தி எடுத்து பார்க்குறோம். அது தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. குறைந்தபட்சம் 3 அல்லது 4 நிமிடங்கள் நம்முடைய ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம் சொல்லுவாங்க. அந்த ரத்தம் உரையிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த ரத்தம் உரையும் வரை நம்ம வச்சு இந்த கட்டு ஒன்றை வச்சு ப்ளீட் ஆகாமல் அழுத்தி பிடிக்கிறோன்னா நம்ம அந்த அழுத்தத்தை விடவே கூடாது. கண்டினியூஸாக அந்த 3 அல்லது 4 நிமிடம் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தாலே அந்த இடத்துல ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடும். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஹோம் ரெமெடி தட் வி கேன் டூ ஃபார் த ப்ளீடிங் அண்ட் கட் இன்ஜுரிஸ். அதுக்கப்புறம் அந்த ஊண்டு மேலே ப்ளீடிங் நின்ன பிறகு ஒரு டர்மரிக் பேஸ்ட்டோ இல்லை லோக்கல் ஹோம் ரெமெடி என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணிவிட்டு, இல்லை ஒரு ஆன்டிசெப்டிக் லோஷன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேண்டேஜ் கட்டிவிட்டு நம்ம டாக்டரை பார்க்க போகலாம். டெஃபினட்டாக டீப் கட்டாக இருந்ததுன்னா நம்ம டிடி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். டாக்டர் அப்ரோச் பண்ணி அவரை கொடுக்குற ட்ரீட்மெண்ட் டிடி இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை டேப்லெட்ஸோ எடுத்துக்கிறது அவசியம். அடுத்தது ப்ரூயிசஸ் அண்ட் கன்டூஷன் சொல்லுவாங்க. நம்ம எதுலையாவது இடிச்சிக்கிறோம், தலையில் ஒரு இடிச்சிட்டு ஒரு வீக்கம் வருது, இல்லை நம்ம மேலே ஏதோ ஹார்ட் ஆப்ஜெக்ட் ஹிட் ஆகுது, வீக்கம் வருது. இது வீக்கத்தை பிகாஸ் ஆஃப் எடிமா, அந்த வீக்கம்னு நீர் கோக்குறது சொல்லக்கூடிய எடிமானாலையும் இல்லை ரத்தக்கட்டுனாலையும் ஏற்படக்கூடியது. அந்த ப்ரூயிசஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறது? ஐஸ் கம்ப்ரெஷன் சொல்லுது. அதுக்கு ஐஸ் தான் பெஸ்ட்டு. அக்யூட்டாக அடிபடும் போது, வீக்கம் ஏற்படும் போது நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஐஸை ஒரு பாலித்தீன் பேக்கில் கொட்டியோ இல்லை வாட்டர் பேக்கை நம்ம ஃப்ரீஸ் பண்ணியோ துணியை சுற்றி வச்சு எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அந்த இடத்துல 10 அல்லது 15 நிமிடம் நம்ம அந்த ஒத்தடம் கொடுக்கணும். இது ஐஸ் கம்ப்ரெஷனால் அந்த வீக்கம் குறையும். அதுக்கப்புறம் அந்த வீக்கத்துக்கு மேலே நம்ம வீட்டில் அவைலபிள் ஏதாவது பேண்டேஜோ இல்லை எலாஸ்டோக்ரி பேண்டேஜ் இருந்தாலும் சுற்றிட்டு நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம். மூன்றாவது ஒரு ஹோம் ஆக்சிடென்ட் என்ன நடக்கும்? பர்ன்ஸ். ஸ்மால் பர்ன்ஸாக இருக்கலாம், பிக் பர்ன்ஸாக இருக்கலாம். எந்த விதமான தீக்காயமாக இருந்தாலும் அதை நம்ம இம்மீடியேட்டாக வாட்டரில், ரன்னிங் வாட்டரில் அந்த பர்ன் வூண்டை வாஷ் பண்ண வேண்டியிருக்கும். ரன்னிங் வாட்டர்னால் இது ஐஸ் வாட்டர் கிடையாது. டேப் வாட்டர்லையோ ரன்னிங் வாட்டர்லையோ 10 நிமிஷம் அந்த பர்ன் வூண்டை நம்ம தண்ணியில் காட்ட வேண்டியிருக்கும். இதனால் அந்த இடத்துல இருக்கிற பேக்டீரியாஸ்லாம் வாஷ் அவுட் ஆகிடுறது. அண்ட் இட் கிவ்ஸ் அ சூதிங் ரிலீஃப் டு த பர்ன் பெயின். தண்ணியில் ரன்னிங் வாட்டரில் காமிச்சிட்டு நம்ம அது மேலே டைரெக்டாக ஐஸ் கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு, பர்ன்ஸ் ஆனாலே ஐஸ் ஒத்தனை கொடுப்பாங்க. அதை நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த பர்ன் ஆன தீக்காயத்தின் மேலே கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணலாம் அல்லது அலோவேரா க்ரீம் அப்ளை பண்ணலாம். தட் கிவ்ஸ் வெரி ஸ்மூத்திங் ரிலீஃப் டு த பர்ன் பெயின் அண்ட் அன்டில் டாக்டரை பார்க்குற வரைக்கும் அது நமக்கு ரிலீஃப் கொடுக்கும். 4வது காமனஸ்ட் இன்ஜுரி என்ன நடக்கும்? சுளுக்குகள், ஸ்ப்ரெயின்ஸு. நம்ம குனிஞ்சு ஏதாவது வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது பேக் பிடிச்சிக்கும், பாத்ரூம் ஸ்லிப் ஆகி கால் மடங்கி கால் சுளுக்கிக்கும், ஸ்டேர் கேஸில் இறங்கும்போது கால் மடங்கி கால் சுளுக்கிக்கும். இதெல்லாமே ஸ்ப்ரெயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லுவோம். இதுக்குமே ஐஸ் ஒத்தடம் தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இன்னொரு வீடியோ சொன்ன மாதிரி, இந்த மாதிரி ஸ்ப்ரெயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் கேன் பி ஹேண்டில் பை ஒன் ப்ரோட்டோகால் கால்ட் ரைஸ் ப்ரோட்டோகால். RICE. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. R ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெஸ்ட்டு. அடிப்பட்ட இடத்துக்கு ரெஸ்ட்டு கொடுங்க. பேக் பெயின் இருந்தால் நல்லா போய் படுத்து ரெஸ்ட் கொடுங்க. காலில் சுளுக்கி இருந்ததுன்னா நல்லா காலுக்கு ரெஸ்ட் கொடுங்க, உடனே நடக்க வேண்டாம். I ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐஸ் ஃபர்மெண்டேஷன், ஐஸ் கம்ப்ரெஷன். C ஃபார் கம்ப்ரெஷன் பேண்டேஜ். அந்த எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல நம்ம டைட்டான பேண்டேஜ் கட்டுறதுனால பெயின் ரிலீஃப்